ஸ்டாலின் வந்து தன்னை வந்து ஒரு தலைமையா இந்த கூட்டணியில அழகா நிறுத்திட்டாரு. எல்லாரும் ஒரு சொல்ல கேட்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல தன்னை வச்சுக்கிட்டாரு. அது அவர் இன்றைக்கு சிஎம்ஆ இருக்கிறதோ அதுக்கு ஒரு காரணம். அப்ப ஓரளவுக்கு அந்த ஆளுமையை பயன்படுத்தி அவரால் கிவ் அண்ட் டேக் பண்ணி இந்த அலையன்ஸோட அந்த சீட் ஷேரிங்கையும் கூட சீட் எந்தெந்த தொகுதிகள் யார் நிக்கணுங்கிறது கூட அவர் முடிச்சிருவாருங்கிறது அவர் நிதர்சனமான உண்மை. எலெக்ஷன் பீரியட்ல ஒரு வாரத்துக்கு ஒருக்க நீங்க டெல்லிக்கு போய் பார்க்கிறது அவ்வளவு நன்றாக ஒரு நல்ல ஆப்டிக்ஸ் சொல்லுவாங்க. மக்களிடையே ஒரு மக்களின் பார்வைக்கு அது நல்ல ஒரு விஷயமாக தெரியல. தயவு செய்து டெல்லிக்கு போகாதீங்க. இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஒரு நாள் கூட வெயிட் பண்ணுங்க. பியூஷ் கோயல் இன்னைக்கு வரட்டும், போன் பண்ணி அமித்ஷாட்ட கேட்கட்டும், நீங்க அதுக்கப்புறம் போன்ல பேசுங்க. அந்த விஷயத்தை நீங்கள் போனில் பேசி கூட முடிக்கலாம். திமுக அந்த பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் அவ்வளவு முதுகுல குத்துற கட்சியும் கிடையாது, அவ்வளவு பெரிய காய்கள் நகர்த்தக்கூடிய கட்சியும் கிடையாது. நீங்க ரொம்ப குறைய சீட்டு வாங்கி நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க ஒரே செகண்ட் கவுத்திட்டு உங்க எம்எல்ஏக்களை பாதி பேரை வாங்கி வேற எங்க சப்போர்ட்டை வாங்கி ஆட்சி அமைக்க கூட பிஜேபி தயங்கா. அநேகமா இன்றைக்கு சாயங்காலத்துல அல்லது நாளைக்கு காலையிலக்குள்ள திமுக வந்து விசிகவும் சிபிஐஎம்மும் டிஎம்டிகே எல்லாத்தோடையும் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. அப்போ திமுக கண்டிப்பாக இந்த வெள்ளி சனி அல்லது இந்த வாரத்துக்குள்ளேயாச்சு தன்னோட எல்லா கான்ஸ்டிடியூன்ஸோடையும் அவங்க சீட்டு பகிர்வை முடிச்சுட்டு என்னென்ன சீட் ஐடென்டிபிகேஷன்ங்கிறதுக்கு அவங்க போயிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு அதாவது 19/3/2026 உள்ள அரசியல் நிகழ்வுகளை குறித்து நம்ம பொதுப்படையாக இந்த விஷயத்தில் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு பெரிய அரசியல் நிகழ்வுகள் எதுவும் நடக்காத மாதிரி காலையில் ஒரு தோற்றம் இருந்தாலும் மிகப்பெரிய நகர்வுகள்லாம் பின்னால் நடந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முதல்ல நம்ம திமுக கூட்டணிக்குள்ள போவோம். திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையிலேயே விசிக, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. கூட ஒரு டெலிகேஷனையும் கூட்டு போயிருக்கிறார். ரவிக்குமார்லாம் இருந்தாரு. அவங்க தங்களுக்கு அட்லீஸ்ட் 8 சீட்டாச்சும் வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கதாக அங்க ஒரு பேச்சு வெளியில வருது. அப்ப 8 சீட்டுக்கும் போது போன தடவை 6 தடவை 8க்கும் போது 7 கிட்ட அவங்க ஈஸியா இன்னைக்கு செட்டில் ஆயிடுவாங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகளும் வெகு விரைவில் ஒட்டுக்கொள்வார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. நேற்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ அவங்க போன தடவை 6 இடங்கள்ல தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணாங்க. இந்த தடவை திமுகவோட சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்களே நேர பேசுனதுனால நாங்கள் ஒரு தொகுதி குறைச்சு 5 தொகுதியிலே கண்டெஸ்ட் பண்ணிக்கிறோம் சிபிஐ ஒத்துக்கொண்டுட்டாங்க. அப்ப இன்னும் பாக்கி இருக்கிறதும் சிபிஐஎம்மும் விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஈவினிங் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சிபிஎம் நிலைமையும் இன்றைக்கு அல்லது நாளைக்கு அவங்க ஒத்துக்குவாங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு அவங்களும் ஒத்துக்குவாங்க. அப்ப திமுக தன்னுடைய எலெக்ஷன் பணிகளை மும்முரமா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதற்கிடையில ஒரு 4-5 மாவட்டங்களுக்குள்ள நேர்காணலில் ஸ்டாலின் காலில் நடத்துறாரு. ஈவினிங் ஒரு 4 மாவட்டத்துக்கான நேர்காணல் நடத்துறாரு. அப்ப திமுக இன்று ஸ்ட்ரீட் அலோகேஷன் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் தன்னோட நேர்காணலையும் ஜரூரா நடத்திக்கிட்டு தான் இருக்கு. அப்ப திமுகவோட கூட்டணி வியூகம்ங்கிறது இப்போ முன்னெடுத்து சென்று அதை களத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியில திமுக இறங்கிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப பாக்கி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிபிஎம் அவங்க என்ன சொல்ல போறாங்க, ஒருவேளை சிபிஐ ஒத்துக்கிட்டதுனால 2 பேருமே பொதுவா சேர்ந்து தான் பயணிப்பாங்க. ஒரு சீட் கூட குறைய அவங்களும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். தேமுதிகவுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் ராஜ்யசபா வாங்கிட்டாங்க. முதல்ல ஒரு வாரம் பேசி நடத்திருப்பாங்க. அப்ப இன்றைக்கு நாளைக்கு திமுகவோட அலையன்ஸ் ஃபைனலைஸ் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சீட்டு தொகுதிகள் பங்கீட்டுக்கு வந்து அவங்களுக்கு 1 நாள் 2 நாள் கூட ஆகலாம். அது ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு இந்த சீட்டு வேணும் எல்லா கட்சிகளுமே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டாலின் வந்து தன்னை வந்து ஒரு தலைமையா இந்த கூட்டணியில அழகா நிறுத்திட்டாரு. எல்லாரும் ஒரு சொல்ல கேட்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல தன்னை வச்சுக்கிட்டாரு. அது அவர் இன்றைக்கு சிஎம்ஆ இருக்கிறதோ அதுக்கு ஒரு காரணம். அப்ப ஓரளவுக்கு அந்த ஆளுமையை பயன்படுத்தி அவரால் கிவ் அண்ட் டேக் பண்ணி இந்த அலையன்ஸோட அந்த சீட் ஷேரிங்கையும் கூட சீட் எந்தெந்த தொகுதிகள் யார் நிக்கணுங்கிறது கூட அவர் முடிச்சிருவாருங்கிறது அவர் நிதர்சனமான உண்மை. அப்ப கிட்டத்தட்ட அடுத்த வாரம் அடுத்த திங்கட்கிழமையில இருந்தாச்சு அட்லீஸ்ட் திமுக வந்து தன்னுடைய எலெக்ஷன் ஃபுல் வேலையும் முடிச்சுட்டு எலெக்ஷன்ல மும்முரமா இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப திமுகவோட எலெக்ஷன் ஜெகர்நாட் இஸ் அப் அண்ட் ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய தேர்தல் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே நம்ம அதிமுக கூட்டணிக்குள்ள போட்டோம்னா இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு தப்பு பண்றாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கீழ் நிலைமையில இருந்து மேல வந்தக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவரா இருந்தார். ஆளுமைன்னு சொல்றாரு எல்லாத்தையும் எங்க வைக்கணுங்கிறத வச்சு அந்த கட்சியை நீங்க ஃபார்மா தான் கையில கொண்டு வந்துட்டாரு. இந்த சமயத்துல தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய திராவிட கட்சிகள் ஒன்னான கட்சியை தன் கையில வச்சிருக்க அவரு ஷோ சம் லீடர்ஷிப் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது ஒரு தலைமை பண்பு மட்டும் இல்லாம ஒரு காரியத்தை முன்னெடுத்து அவர் செய்யணும். இப்பவும் அவர் என்ன தப்பு பண்றாரு, இன்றைக்கும் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பாக்குறாரு. இந்த எலெக்ஷன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே டெல்லிக்கு நடக்கல,
லோக்சபாவுக்கும் நடக்கல. லோக்சபாவுக்கு நடந்தாவாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். தமிழக சட்டமன்றத்துக்கு நடக்குது. உங்களுக்கு தெரியும், இத்தனை ஆண்டுகள் நீங்க அரசியல் இருக்கிறீங்க. 77ல இருந்து 1977ல இருந்தாச்சும் நீங்க அட்லீஸ்ட் அரசியல்ல இருக்கிறீங்க. அப்ப கிட்டத்தட்ட அந்த 50 ஆண்டுகள் அரசியல் இருக்கிற நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழக மக்கள் தங்கள் தலைவர்கள் டெல்லிக்கு போய் பார்க்கறது, டெல்லியில போய் வணக்கம் போட்டு வர்றது விரும்ப மாட்டாங்க. திருப்பி திருப்பி அதே தப்பு பண்றீங்க. இன்றைக்கு பியூஷ் கோயல் வந்து பிஜேபியோட சீட் ஷேரிங் பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவர் இன்றைக்கு அமித்ஷாவை பார்க்க டெல்லிக்கு கிளம்பிட்டதுனால பியூஷ் கோயல் வருகை அநேகமா இன்றைக்கு சாயங்காலம் இருக்காது. நாளைக்கு தான் பியூஷ் கோயல் வருவாருன்றாங்க. எதுக்கு போயிருக்காரோ 2 விதமான பேச்சுவார்த்தை சொல்றாங்க. ரொம்ப அதிகமான சீட்டு கேட்கறாங்க, 50-70 சீட்டு கேட்கறாங்க. அது 50 சீட்டு கேட்கறாங்க, கொடுக்க முடியாது. சீட்டு குறைக்கிறதுக்காக நேரடி அமித்ஷாவோட பேச போறாருன்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, நாங்க சீட்டு 30 கிட்ட தான் கேட்கறாங்க. சீட்டையும் கொஞ்சம் பேசிட்டு, அதெல்லாம் முக்கியம், 2 பேர்களுக்கும் விருப்ப தொகுதிகள் ரொம்ப கிளாஷ் ஆகுது, அதை பேசி முடிக்கிறதுக்கு தான் அவர் டெல்லிக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் டெல்லிக்கு போய் இதற்கு முன்னால் சாதாரணத்தை பாக்குறத நான் தப்பு, அப்பவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எலெக்ஷன் பீரியட்ல ஒரு வாரத்துக்கு ஒருக்க நீங்க டெல்லிக்கு போய் பாக்குறது அவ்வளவு நன்றாக ஒரு நல்ல ஆப்டிக்ஸ் சொல்லுவாங்க. மக்களிடையே ஒரு மக்களின் பார்வைக்கு அது நல்ல ஒரு விஷயமாக தெரியல. தயவு செய்து டெல்லிக்கு போகாதீங்க. இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஒரு நாள் கூட வெயிட் பண்ணுங்க. பியூஷ் கோயல் இன்னைக்கு வரட்டும், போன் பண்ணி அமித்ஷா கேட்கட்டும், நீங்க அதுக்கப்புறம் போன்ல பேசுங்க. அந்த விஷயத்தை நீங்கள் போனில் பேசி கூட முடிக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரையும் போய் நிக்காதீங்க. அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி இருக்கு. அது அவ்வளவு நல்ல ஆப்டிக்ஸ் இல்லை. இது உங்களுக்கு எலெக்ஷன்ல பின்னடைவுக்கான ஒரு காரணமா கூட அமையும். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதிமுக கூட்டணி காங்கிரஸ் 28 சீட் தான் வாங்கியிருக்கு. அப்ப நீங்க பிஜேபிக்கு தயவு செய்து 26, 28 அந்த ரேஞ்சிலே கொடுங்க. அதுக்கு மேல கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க தனியா நின்று கண்டெஸ்ட் பண்ற சீட்டு உங்களுக்கு குறையும். இன்றைக்கு ரேஞ்சில் 160 சீட்டுக்கு மேலேயாச்சு நிக்கணும். கூட்டணிகளை வச்சு பார்க்கும்போது நீங்க நிக்கிற வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஒரு 70-75 சீட்டு நீங்க வெளில கொடுத்தா போதும். மீதி நீங்க வச்சுக்கலாம். 160, 170 சீட்டுகள் நீங்க தனியா நின்று போட்டியிடலாங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கு. அதை விட்டு கொடுத்து விடாதீர்கள். நீங்க தனியா மெஜாரிட்டிக்கு வரணும். தனியா மெஜாரிட்டிக்கு நின்று ஜெயிக்கிற அளவுக்கு கிட்ட வரக்கூடிய அளவுக்காச்சும் ஒரு சீட் இருந்தா தான் உங்களால அது பலமாக பிஜேபியோட உங்களால போட்டி போடணும். திமுக அந்த பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் அவ்வளவு முதுகுல குத்துற கட்சியும் கிடையாது, அவ்வளவு பெரிய காய்கள் நகர்த்தக்கூடிய கட்சியும் கிடையாது. நீங்க ரொம்ப குறைய சீட்டு வாங்கி நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க ஒரே செகண்ட் கவுத்திட்டு உங்க எம்எல்ஏக்களை பாதி பேரை வாங்கி வேற எங்க சப்போர்ட்டை வாங்கி ஆட்சி அமைக்க கூட பிஜேபி தயங்காதுங்கிறத நீங்க எப்போதுமே மைண்ட்ல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு ஷூட் பொலிட்டீஷியன். எல்லாரும் சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் தெரியாதவர் கிடையாது. ஒன்னும் தெரிய இருந்தால் தரமற்ற தொண்டனா இருந்து நிச்சயமா இருக்க முடியாது. உங்கள் ஆளுமையை, டிஸ்பிளே யுவர் கரேஜ், உங்கள் தைரியத்தையும் உங்கள் வீரத்தையும் உங்களோட தலைமை பண்பையும் உங்களோட சூட்சமத்தையும் உங்க புத்தியையும் நீங்க காண்பிக்க வேண்டிய காலம் இது. தயவு செய்து இறங்கி போகாதீங்க. ஒரு 40 நாள் நீங்க நல்ல நிலைமையா நான் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்க கூட்டணிக்கு அது பலம். அப்ப பியூஷ் கோயல் இன்னைக்கு வர்ற நாளைக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு அப்படின்னா நீங்க இனிமேல் டைரக்டா அமித்ஷாவை போய் பார்க்காம நீங்களே வந்து பியூஷ் கோயலோட பேசி அந்த முடிவுகளை மேல கன்வெர்ட் பண்ணி பேசி பாருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதிமுகவோட சீட் ஷேரிங் நீங்க கையெழுத்து போட்ட மாதிரி எல்லா கட்சிகளோடு நீங்க தான் தனியா பேசி நீங்க தான் அந்த சீட்டை வந்து கையெழுத்து போடணும். அப்பதான் உங்க கூட்டணிக்கு அது பலம். நீங்கள் செய்வீர்களா என்று அது தெரியவில்லை. இப்ப தாவகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இனிமேல் வந்து அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு எலெக்ஷன் கூட்டணி பத்தி, இப்ப எலெக்ஷன்ல வந்து கூட்டணி இல்லாம ஆகி போச்சு. கேண்டிடேட்ஸ் எடுத்து செலக்ட் பண்ணி நிக்க வேண்டிய வேலை தான். நாத்தாக்காவுக்கும் நம்ம சொல்லிட்டோம், எப்போதும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு களப்பணி சி லெவல்ல தான் பண்ணுவாங்க. ஆனால் களப்பணி வித்தியாசமா இருக்கும். அந்த வேலையில் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் பார்த்து வந்து எங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி தான். இதற்கிடையில இன்னைக்கு ஒரு நியூஸ் வேற வந்திருக்கு, ஸ்டாலின் அரசு சாதனைகள் அப்படின்னு சொல்லும் போது வந்து ஜவுளித்துறையிலையும் என்றைக்குமே குஜராத் தான் நமக்கு மேல இருக்கும். குஜராத் ஜவுளித்துறை எக்ஸ்போர்ட்ஸ், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ்ல டாப்ல இருக்கும். இப்ப தமிழ்நாடு வந்து குஜராத்தையும் மகாராஷ்டிரம் பின்னுக்கு தள்ளி நம்பர் 1 பிளேஸுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க. இப்படி தன்னுடைய சாதனைகள்னு ஸ்டாலின் ஒரு பக்கம் வெளியிட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் இன்றைய தேதியில இன்றைக்கு நாத்தாக்க நாம் தமிழர் கட்சி தங்களுடைய தேர்தல் வரைவு அறிக்கையை இன்றைக்கு வெளியிடுறாங்க. அது என்ன இருக்குங்கிறது இன்னும் நமக்கு சரியா தெரிய வரல, வெளியிடுறாங்க. அப்ப எல்லா கட்சிகளும் எலெக்ஷனுக்கு தயாராயிட்டாங்க. திமுக ஒரு ஸ்டெப் மேல போய் கிட்டத்தட்ட கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணிருச்சு. அதிமுகவுக்கு இன்னும் இன்றைக்கு 19ஆம் தேதினா 30ஆம் தேதிக்குள்ள இன்னும் 10 நாட்களுக்குள்ள அவங்க தங்களோட கூட்டணிக்கு சீட்டையும் ஃபைனலைஸ் பண்ணி என்னென்ன தொகுதிகளும் ஃபைனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு அப்பதான் அவங்களால அந்த எலெக்ஷன் ஜெகர்நாட் வேலையில பண்ண முடியும். நீங்க 10 நாள்ங்கிறது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒரு 10 நாள் முன்னால்தான் திமுக போகுதுன்னா, திமுக போன்று கள வலிமை உள்ள எலெக்ஷன் வேலையில மும்முரமா இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஒரு கட்சிக்கு நீங்க 10 நாள் அட்வான்டேஜ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எலெக்ஷன்ல கொஞ்சம் பின்னால பாதிப்பை ஏற்படுத்தலாம். நீங்களும் வேகமா உங்க வண்டியை ஓட்டணும். அதே சமயத்துல மக்கள் பார்வைக்கும் நீங்க பிஜேபியோட அடிமை இல்லைங்கிற ஒரு ஆப்டிக்ஸையும் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல நீங்க நிக்கிறீங்க. இதுதான் இன்றைய கள நிலவரம். அநேகமா இன்றைக்கு சாயங்காலத்துல அல்லது நாளைக்கு காலையிலக்குள்ள
திமுக வந்து விசிகாவும் சிபிஐஎம் டிஎம்கே எல்லாத்தோடையும் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. அப்போ திமுக கண்டிப்பாக இந்த வெள்ளி சனி அல்லது இந்த வாரத்துக்குள்ளேயாச்சு தன்னோட எல்லா கான்ஸ்டிடியூன்ஸோடையும் அவங்க சீட்டு பகிர்வை முடிச்சுட்டு என்னென்ன சீட் ஐடென்டிபிகேஷன்ங்கிறதுக்கு அவங்க போயிடுவாங்க. அதுலயும் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காதுன்னா அவங்க ஜரூரா அவங்க வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ஏன் தெரியணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, உங்களுக்குன்னு வரக்கூடிய தொகுதிகள் இருக்கும் எப்போதுமே. ஏன் முன்னாலே கொடுத்தா பின்னால கொடுத்தா உங்களுக்குன்னு வரக்கூடிய தொகுதிகளில் நீங்க எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ திமுகவுக்கு 160 சீட்னு வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு அவங்க செய்வாங்க. அந்த 160 சீட்லையும் திமுக இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஜெயிச்சு வர்ற அந்த சீட் தான். உதயசூரியன் சிம்பிள் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் தாங்க ஜெயிக்கணும். இங்க ஒரு 100% எஃபர்ட் போட்டாங்கன்னா அங்க 150% எஃபர்ட் போடுவாங்க. அப்ப அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு வேலை பார்த்தாலும் உங்களுடைய தொகுதிகளை நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அதுல வேலை பார்த்தீங்கன்னா உங்க தொகுதிக்கு நீங்க கண்டிப்பா கூட தான் வேலை செய்வீங்க, கூட தான் செலவழிப்பீங்க, கூட தான் எஃபர்ட் போடுவீங்க. அப்ப உங்களுடைய தொகுதிகளை நீங்க இனங்காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அதை எவ்வளவு சீக்கிரம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எலெக்ஷன் பண்ணி சீக்கிரமாக போகும். அப்ப மக்கள் மத்தியில 2 விஷயங்கள் தான். நீங்க திமுக கூட்டணி ஒன்னும் பெருசா செய்ய வேண்டியது இல்லை, தங்களோட வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கோகிஷனும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பல எலெக்ஷன்ல சேர்ந்து சந்திச்சவங்க தான். அவங்க தங்களோட சாதனைகளை சொல்லி தங்களோட களப்பணிகள் மூலமா தான் ஓட்டு வாங்கணும். நீங்க அப்படி இல்லை, நான் எப்படி திமுகவுக்கு மாற்றுங்கிறத சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அப்போ நீங்க அதை தெளிவா எடுத்து காண்பிக்கணும். நான் தான் இந்த கூட்டணியின் தலைவர் அப்படிங்கிறதே முதல்ல மக்களுக்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. அங்க ஸ்டாலின் தாங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 30 நாளுக்கு இன்னொரு 30 நாட்கள்ல நீங்க அந்த லீடர்ஷிப்பை எக்ஸிபிட் பண்ணீங்கன்னா தேர்தல் களம் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். இவ்வளவு இப்பவும் நெருக்கடியா இருக்கு, நெருக்கமாக இருக்கிற தேர்தல் களம் தான். கொஞ்சம் ஸ்லைட் டிஎம்கே அட்வான்டேஜ் சொன்னாலும் அதிமுக வண்டியும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. தேர்தல் நெருக்கமாகத்தான் இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.